இதிஹாசம். இதிஹாசம் என்றால் இதி ஹ ஆச சம்ஸ்கிருதத்தில் இது இப்படி நடந்தது என்று பொருள். இதிஹாசம் என்றால் வரலாறு. அந்த ஹிந்தி மொழியிலெல்லாம் இதிஹாஸ் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இல்லையா வரலாறுக்கு. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பாடப்புஸ்தகத்துக்கே வந்து இதிஹாஸ் அப்படின்னு தான் பேர். அப்படி தான் இருக்கும். எனவே வால்மீகி எழுதியது வந்து நாம் இந்த ராமாயணம் என்பது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய பதிவு என்றுதான் நாம் பாரத நாட்டில் கருதுகிறோம். எனக்கு தெரிந்து எந்த ஆய்வாளரும் வந்து இது வந்து ஒரு முழுதாக கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு கதை என்று யாருமே சொல்லலை. அதில் வந்து அது வந்து ஒரு காவியமாக எழுதப்படும் போது சில மிகு கற்பனைகள் அதில் இருக்கலாம். அதில் வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் என்று நாம் சொல்லக்கூடிய இயற்கைக்கு மீறிய தெய்வ செயல்கள் அற்புதங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கதை, அதாவது கோசல தேசத்தில் ஆட்சி செய்த தசரதனுடைய மகனான ராமர் ஒரு மிகப்பெரிய தர்மாத்மாவான அரசராக இருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதற்கு வந்து ஒரு வரலாற்று கரு, ஹிஸ்டாரிக்கல் கோர் இருக்கிறது என்பதை வந்து எந்த வரலாற்று ஆசிரியருமே மறுக்கலை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதிலிருந்து பிபி லால் மறைந்த அகழ் ஆய்வாளர்கள் பல இடங்களில் ராமாயண ஆர்கியாலஜி என்று செய்திருக்கிறார்கள், ராமாயண அகழ்வாராய்ச்சி என்று. எனவே இந்த ராமாயணம் வந்து ஒரு வரலாற்று தன்மை கொண்ட ஒரு பழைய நூல் என்பதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. இல்லை என்றால் இந்த வரலாற்றை வந்து முதல்ல வரலாறாக பதிவு செய்தவர் வால்மீகி தான். அதனால இது ஒன்றுதான் இதிகாசம், மற்ற எல்லாமே காவியம்.